மகாபாரதம் பாகம் 17. குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான குந்தியையும் மாதராய் இளவரசி மாத்ரியையும் பாண்டு திருமணம் செய்து கொள்கிறான். ஒரு நாள் வேட்டையாட் சென்ற பாண்டு மான் ஜோடி ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிறான். கவனமற்ற நிலையில் இருக்கும் மான்கள் வேட்டையாடுவதற்கு எளிதானது என்று அம்பேகிறான். சிறந்த வில் வித்தை வீரனான பாண்டு நினைத்து எய்ததைப் போலவே ஒரே அம்பு இரு மான்களையும் துளைத்து வீழ்த்துகிறது. படுகாயமடைந்து விழுந்த மான் வடிவில் உண்மையில் இருந்தது ஒரு முனிவர். மான் வடிவை எடுத்திருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் கற்பமாகிருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது வேட்டைக்காரர்களின் தர்மம். அடுத்த தலைமுறை உருவாவதை தடுத்து நிறுத்தும்படி ஆணைச் செயலை வேடுவ தர்மத்தை மீறி நீ செய்தது குற்றம். இதனால் நீ எப்போது எந்த விதமான ஆசையுடன் உன் மனைவியை தொட்டாலும் அப்போதே உனக்கு கொடுமையான மரணம் நிகழும் என்று சாபமிட்டார். பாண்டுவிற்கு இரு மனைவியர் இருந்த போதும் இன்னும் வாரிசு ஏற்பட்டிருக்கவில்லை. சாபத்தால் அவர்களை நெருங்க முடியாத நிலையில் பாண்டு இருந்தான். அடுத்து அரசாள்வது யார்? அடுத்ததாக அரியணை இளமர வலுவான இளவரசன் இல்லை என்பதை அறிந்த கணமே யாருக்குள் வேண்டுமானாலும் ஆசை முளைத்துவிடும். இது அரசியல் ரீதியாகவும் பிரச்சனை. முந்தைய தலைமுறையில் ஏற்பட்டது போலவே இப்போதும் குருவம்சம் வாரிசு இல்லாமல் நின்றது. மிகவும் மனம் நொந்த பாண்டு தனது ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் துறந்து தனது மனைவியருடன் கானகம் சென்று வாழ துவங்கினான். அங்கிருந்த முனிவர்களுடன் அளவளாவி தான் ஒரு அரசன் என்பதையே மறந்துவிட முயற்சி செய்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குளாரமாக பதிந்திருந்தே மாற்ற உணர்வு வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வேதனை தாழாமல் குந்தியிடம், நான் என்ன செய்வது? என்னை நானே கொன்றுவிட நினைக்கிறேன். உங்களிருவருக்கும் குழந்தை பிறக்காமல் போனால் குருவம்சம் அழிந்துவிடும். திருதராஷ்டிரனுக்கும் குழந்தைகள் இல்லை. பேரளவில் தான் அவன் அரசனாகிருக்கிறான். பார்வையில்லாததால் எப்படியும் அவனது குழந்தைகள் அரசனாகவும் கூடாது எனதன் வேதனையை கொட்டினான். பாண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு செல்லவே குந்தி தன்னை பற்றிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள். ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிறாள் குந்தி. என்ன அது? நான் சிறுமியாகிருந்த போது துர்வாச முனிவர் ஒரு முறை என் தந்தையை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தார். அவருக்கு தேவையான பணிவிடைகளை நான் கவனித்து கொண்டேன். அப்போது என் பணிவிடையை பாராட்டி அவர் ஒரு மந்திரத்தை எனக்கு பரிசளித்தார். இந்த மந்திரத்தை நான் எந்த கடவுளை நோக்கி பயன்படுத்துகிறேனோ அவரது குழந்தைக்கு நான் தாயாக முடியும் என்றார். நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறேன் என்றாள். தான் ஏற்கனவே ஒரு முறை இந்த மந்திரத்தை பயன்படுத்தியதை பற்றிய போது வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை குந்தி. பாண்டு ஆர்வமானான். தயவு செய்து மந்திரத்தை நீ பயன்படுத்து. யாரை அழைக்கலாம் என்றான். இருவரும் சற்று யோசித்தார்கள். பிறகு பாண்டு, நாம் தர்மரை அழைப்போம். தர்மரின் பிள்ளையை நாம் குருவம்சத்தின் அரசனாக்க வேண்டும் என்றான். தர்மனின் இன்னொரு பெயர் யமன். இறப்பிற்கும் நீதிக்கும் அதிபதிவர். யுதிஷ்டிரன் பீமனின் பிறப்பு. கானகம் சென்று குந்தி தர்மராஜனை நோக்கி மந்திரத்தை பயன்படுத்தியதும் தர்மராஜன் வருகிறார். குந்தியின்றான் மகன் யுதிஷ்டிரன் என்ற பெயருடன் பாண்டுவின் முதல் பிள்ளையாகிறான். ஒரு வருடம் கழிகிறது. பாண்டு மீண்டும் ஆசையுடன் குந்தியிடம், நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் என்கிறான். குந்தி, முடியாது, நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். குருவம்சத்திற்கு வாரிசு ஏற்பட்டுவிட்டது, இது போதும் என்றாள். பாண்டு கெஞ்ச துவங்கினான். ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? தயவு செய்து இன்னும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள். அப்படியானால் யார் தந்தையாகிருக்கலாம்? பாண்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு வலிமையும் வேண்டும். எனவே காற்றின் அதிபதியான வாயுவை அழைப்போம். காட்டிற்குள் சென்று குந்தி வாயுவை அழைத்தாள். வாயுவும் வந்தார். மிகவும் தீவிரமாக வாயுவின் இருப்பு இருந்ததால் அவர்களால் அதே இடத்தில் இருக்க முடியவில்லை. அங்கிருந்து குந்தியை தூக்கிக் கொண்டு சென்றது காற்று. போர்வீரன் என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனனை மகாபாரதத்தில் க்ஷத்ரியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பகுதி மகாபாரதத்தில் அழகாக விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மலைகளை கடந்து பிறகு சமுத்திரங்களை கடந்து க்ஷீரசாகரத்தை அவர்கள் அடைந்தார்கள். க்ஷீரசாகரம் என்றால் பால்கடல். மில்கிவே என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பால்வெளி மண்டலம்.
அங்கிருந்து இந்த பூமி உருண்டையாக கோள வடிவில் இருப்பதை காட்டுகிறார் வாயு. பாரத தேசத்தில் பகல் பொழுதாகிருக்கும்போது பூமியின் இன்னொரு பகுதியில் இரவாகிருப்பதையும் அங்கே பகல் புலரும்போது இங்கே பாரதத்தில் இரவு கவிவதையும் விளக்குகிறார். மேலும் பூமி பந்தின் மறுபக்கத்தில் வாழ்ந்தந்த மக்களின் வாழ்க்கை, பெரும் நாகரீகம், அவர்களின் திறன் மற்றும் வல்லமை பற்றியும் கூறுகிறார் வாயு. பெரும் முனிவர்களும் ஞானிகளும் வீரர்களும் அந்த மண்ணில் வாழ்வதையும் விளக்குகிறார். குந்தி இன்னொரு குழந்தையே ஈன்றாள். வாயுவின் பிள்ளையான பீமன் வளரும்போதே உலகின் பலசாலியான மனிதன் என மக்கள் அழைக்க துவங்கினர். அர்ஜுனனின் பிறப்பு. சில நாட்களுக்கு பிறகு பாண்டு, நான் பேராசைப்படுகிறேன் என்பது தெரிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இரு பிள்ளைகளை பார்த்த பிறகும் என்னால் எப்படி ஆசையை தவிர்க்க முடியும்? எனக்கு இன்னொரு மகன் வேண்டும், இன்னும் ஒரே ஒரு பிள்ளை என்றான். குந்தி முடியாது என மறுத்தாள். நாட்கள் கடந்தது. ஆனால் பாண்டு விடுவதாகில்லை. ஒரு வழியாக குந்தி, சரி, யார் என்றாள். தேவர்களின் அதிபதியான இந்திரனை நாம் வரவழைப்போம், அதைவிட குறைவானவர் யாரும் வேண்டாம் என்றான் பாண்டு. இந்திரனை வேண்டிய குந்திக்கும் பெரும் வில்லாளியும் மாவீரனுமான அர்ஜுனன் பிறந்தான். போர்வீரன் என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனனை மகாபாரதத்தில் க்ஷத்ரியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அர்ஜுனனுக்கு முன்பும் இப்படிப்பட்ட வீரன் பிறக்கவில்லை. இனிமேலும் அப்படி யாரும் வரப்போவதில்லை. தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி. வணக்கம்.